ஹாய் எவ்ரிவன், இன்றைக்கி துளசி டீ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துளசி இலையும் ஒரு 4 புதினா இலையும் எடுத்து ஒரு கப் தண்ணியில் போட்டு ஃபஸ்ட்டு கையால் அது நல்லா கொஞ்சம் அலம்பி விட்டுருங்க. விட்டுட்டு அந்த தண்ணியிலே ஒரு 3 நிமிஷம் விடுங்க. கண்ணுக்கு தெரியாத சின்ன சின்ன தூசி இருந்துச்சுன்னு சொன்னால் அதெல்லாம் அதில் போயிடும். இப்போது 2 கப் அளவுக்கு தண்ணியை நான் சூடு பண்ணிக்கிறேன். தண்ணி கொதிக்க ஆரம்பிக்கிற ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சு இந்த துளசி இலையும் புதினா இலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு வந்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் மீடியம் ஃப்ளேமில். 10 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இலையோட சாரம் எல்லாமே வந்துட்டு இந்த தண்ணியில் இறங்கியிருக்கும். இறங்கி டீ ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து வடிகட்டிக்கலாம். ஸ்ட்ரெயின் பண்ண டீயை வந்துட்டு சர்விங் கிளாஸை ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சம்பழம் ஜூஸ் சேர்த்துக்கிறேன். சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான், துளசி டீ ரெடி. இது வந்துட்டு உங்களுக்கு இனிப்பு வேணும்னாக்கா நீங்கள் தேன் சேர்த்துக்கலாம். பட் இது இப்படி ப்ளெயினாகவே குடித்தாலே நல்லாயிருக்கும். ரொம்பவே ஹெல்த்தியான துளசி டீ ரெடி. இதை குடிக்கிறதுக்கு வந்து இதுதான் டைம்லாம் இல்லை, நீங்கள் எப்போ வேணால் அதை எடுத்துக்கலாம். உங்களுக்கு வந்துட்டு சளி பிடிக்கிற மாதிரி இருந்தால் இல்லை தொண்டை வந்துட்டு ஒரு மாதிரி கம்மல் அந்த மாதிரி அது இருந்துச்சுன்னு சொன்னாக்கா நீங்கள் இதை குடிக்கலாம். அது உடனே சரி பண்ணிவிடும். உங்களோட எதிர்ப்பு சக்தியும் அதிகம் பண்ணும். இது வந்துட்டு நீங்கள் ஒரு நல்ல டீடாக்ஸ் டீ ஏதாவது குடிக்கணும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் இதை சேர்த்துக்கலாம். அதே மாதிரி இதை நீங்கள் ரெகுலராக குடிச்சிங்கன்னு சொன்னாக்கா உங்கள் வெயிட் லாஸ்க்கும் வந்து உங்கள் ஹெல்ப் பண்ணும். நீங்கள் டெய்லி பண்ணுற எக்ஸசைஸில் ஒர்க் அவுட் வாக்கிங் எதுவாக இருந்தாலும் அது கூட வந்துட்டு இந்த துளசி டீ சேர்த்துக்கோங்க. ரொம்பவே நல்லது வெயிட் லாஸ்க்கு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.